அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வர்மக்கலை மற்றும் நாடி சாஸ்திரம் அப்படிங்கிற பாடம் பார்க்க இருக்கோம். அதுல முதல்ல ஒரு 6 விதமான வர்மங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வர்மத்தினுடைய பேர் இங்க எழுதியிருக்கேன். கண்ணாடி காலம், பாலவர்மம், சுண்டி வர்மம், பட்சி வர்மம், நல்லிருப்பு காலம், அமிர்த காலம். இந்த வர்மங்கள்லாம் எங்க இருக்கு, அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கண்ணாடி காலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கண்ணாடி காலம்ங்கிறது இந்த திலர்த காலம்ங்கிற வர்மத்திலிருந்து ஒரு விரல் கீழே, அதாவது திலர்த காலம் எங்க இருக்குன்னா, இரு புருவங்களுக்கு மத்தியில இந்த மூக்குத்தண்டிலிருந்து இருந்து ஒரு கோடு இழுத்தோம்னா இந்த 2 கோடும் ஜாயிண்ட் ஆகிற இடம் சென்டர் வந்து திலர்த காலம். அதுல இருந்து ஒரு விரல் கீழே மூக்குத்தண்டின் மேல வர்றது கண்ணாடி காலம். அந்த கண்ணாடி வந்து அந்த இடத்துல செட் ஆகும், அதனால அது பேர் கண்ணாடி காலம். அந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஒரு நாடி துடிப்பு தெரியும். ஓகே, இதுதான் கண்ணாடி காலம். இந்த கண்ணாடி காலத்தை ஒரு நிமிஷம் அந்த இடத்துல தொட்டு இருக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, அதிகமான வேர்வை, ஞாபக சக்தி குறைந்து அசந்து போகிறது என்ற நிலை மாறுகிறது. அதாவது டைபாய்டு ஃபீவர், வைரல் ஃபீவர், ஏதாவது ஒரு புண்ணு, குடல் புண்ணோ அல்லது உடம்புல ஏதாவது ஒரு பாகத்துல புண்ணு இருந்து அந்த இன்ஃபெக்ஷன்னால காய்ச்சல் அதிகமாகி, அதனால இருதய பகுதியில் அதிகமான வெப்பம் வரும்போது அதிகமான வேர்வை, மூளை பகுதியில் அதிகமான வெப்பம் வரும்போது அந்த நினைவிழந்த நிலை, என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒருவருடைய துணை இல்லாமல் எங்கேயும் செயல்பட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆள் அசந்து போயிடுறாங்க. இந்த நிலை அப்படிங்கிறத இமீடியட்டா மாற்றுவதற்கு இந்த கண்ணாடி காலம் என்பது உதவுகிறது. அதாவது இந்த திலர்ந்த காலத்திலிருந்து ஒரு விரல் கீழே இந்த கண்ணாடி காலத்தை நம்ம தொட்டு அந்த இடத்தில் நாடி துடிப்பை உணர்வதன் மூலமாக நாம அதிக வேர்வை, அதாவது இருதயத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான வெப்பம் தான் அதிகமா வேர்வை வேர்த்துக்கிட்டே இருக்கும். வேர்த்து 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 கொட்டிக்கிட்டே இருக்கும், உடம்பு அசந்து போகும். அது போன்ற நிலையில் இருக்கும். தலை சூடு அதிகமாகுதல், அதனால ஞாபக சக்தி குறைந்து போய்விட்டது. அதாவது என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனைக்கு வராது. ஓகே, அது போன்ற நிலையில் இருந்தும். அப்புறம் உடம்பு சோர்ந்து போயிடுது, சாதாரணமா செயல்படக்கூடிய வேகம் என்பது இல்லை. ஸோ இது வந்து இமீடியட் ரிலீஃப். அதாவது ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் இந்த கண்ணாடி வந்து வலது கண்ணை இடது கண்ணாகவும் வலது கையை இடது கையாகவும் தலைகீழாக மாற்றி காட்டும். அதை போல இந்த கண்ணாடி காலம் என்பது இது போன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து அப்படியே ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறது. அதனால இந்த கண்ணாடி காலம் என்னும் வர்மத்தை எல்லோரும் மறக்காமல் அடிக்கடி குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு தேவையான நேரத்தில் இந்த வர்மத்தை பயன்படுத்தி இது போன்ற தொந்தரவுகளிலிருந்து எளிமையாக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா? சோ கண்ணாடி காலங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலவர்மம். இந்த பாலவர்மம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கண்ணாடி காலம் திலர்த காலத்திலிருந்து ஒரு விரல் கீழே இருக்கிறது கண்ணாடி காலம். கண்ணாடி காலத்திலிருந்து ஒரு விரல் கீழே இருக்கிறது பாலவர்மம், அதே மூக்குத்தண்டு மேல. சரிங்களா? ஓகே, பாலவர்மம் அதாவது ஒரு பாலம் போல செயல்படுகிறது அப்படிங்கிறது பாலவர்மம்னு பேரு. இந்த பாலவர்மம் அப்படிங்கிறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாலவர்மம் எங்க இருக்கு அப்படின்னா, கண்ணாடி காலத்துல இருந்து ஒரு விரல் கீழே. ஓகே, ஒரு விரல் கீழே இருக்கிறது பாலவர்மம். இந்த வர்மத்துல நீங்க டச் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பை நீங்க உணர்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாலவர்மம் வந்து இதே போன்ற அதிக வேர்வை, ஞாபக சக்தி குறைவு, அசந்து போயிடுறது, இதோட ஜன்னி, அதாவது நடுக்கம்,
இதே போன்ற வேர்வை, ஞாபக சக்தி குறைவது, அசந்து போவது, அதோட ஜன்னி நடுக்கம், கை கால்லாம் நடுக்கம், போர்வை எடுத்து போத்திக்கிட்டே இருக்கணும், 2 போர்வை போத்தணும், 3 போர்வை போத்தணும், குளிருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலை, அதாவது குளிர் நடுக்கம் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த விஷத்தன்மையினால் இருதயம், மூளை பகுதி அதிகமாக வெப்பமடைந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிறது. இந்த நடுக்கம் என்பதே விஷத்தன்மையை குறிக்கிறது. ஸோ அந்த நேரத்துல அந்த விஷத்தன்மையை போக்கி, நச்சுத்தன்மையை போக்கி, இப்போ இந்த குளிர் நடுக்கத்துல கடுகு அப்படிங்கிறது விஷத்தை போக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மருந்துலேயே விஷத்தை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான மருந்து. ஸோ ஒரு சிட்டிகை கடுகு, ஒரு 2 பூண்டு பல், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி குடிச்சோம்னா வடிகட்டி இந்த நடுக்கம், குளிர்லாம் கொஞ்சம் குறையும். விஷத்தோட தாக்குதல் குறையிறதுனால அது எந்த கடி விஷமாக இருந்தாலும், எந்த ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் ஜன்னி நடுக்கம் கொஞ்சம் குறையும் அந்த கடுகு வேக வச்ச தண்ணிக்கு. அப்போ இந்த கடுகு வேக வச்ச தண்ணிக்கு எப்படி அந்த நடுக்கம் குறைகிறதோ அதை விட இன்னும் அதிவேகமாக இந்த பாலவர்மத்தை நம்ம தொடும்போது இந்த ஜன்னி நடுக்கம் எல்லாம் குறைந்து இந்த அதிவேர்வை, ஞாபக சக்தி குறைவது, அசந்து போய்விடுவது என்ற நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகும். ஓகே, அதாவது இந்த நடுக்கம், இந்த பாலவர்மம்ன்ற பேருக்கு காரணம் ஒரு பாலம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுல விழுற மாதிரி கேப் உடஞ்சிருச்சுன்னா அப்படியே துளுந்து தொங்கிட்டு இருக்கோம், நடுங்குறோம். அதே இந்த பாலம் நேரா இருக்குன்னா சமமா நல்லா நடந்து வந்துட்டு இருக்கோம். அது போல இந்த பாலவர்மம் என்பது இந்த ஜன்னி நடுக்கம் அப்படிங்கிறத நிறுத்தி இந்த அதிக வேர்வை, ஞாபக சக்தி குறைவது, அசந்து போவது என்ற நிலையிலிருந்து மாற்றி அமைதியான சாதாரண சூழ்நிலைக்கு கொண்டு வரும். ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த வர்மத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது போன்ற சூழ்நிலையில பாலவர்மத்தை பயன்படுத்தி இது போன்ற பாதிப்புகள் எளிமையாக நீங்கள் விடுதலை பெறலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுண்டி வர்மம். சுண்டி வர்மம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த சுண்டி வர்மம் என்பது மூக்கின் இந்த நுனைப்பகுதியை குறிக்குது. இந்த நுனிப்பகுதியை தொட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு துடிப்பு தெரியும். அந்த துடிப்பை உணர்தான் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல துடிப்பு தெரியறத உணரணும். இதுக்கு பேரு சுண்டி வர்மம். இத சூண்டி வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்டி வர்மம் ரெண்டும் ஒண்ணுதான். இது உங்களுக்கு மூக்கிலிருந்து தண்ணீர் வடிதல், மூக்கடைப்பினால் ஏற்படும் தூக்கமின்மை, போன்றவற்றை நீக்கி மூக்கை ஒரு இதமா வச்சுக்கும். மூக்குல அடிக்கடி தண்ணி வலிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, மூக்குள்ள சளி அதிகமா உபரியா வெளியேறிட்டே இருக்கிறது, ஒரு இரிட்டேஷனா இருக்கிறது, சளி அதிகமா வந்துகிட்டே இருக்கு, படுத்தா மூக்கு அடைச்சிடுது, படுக்க முடியல. அது மாதிரியான சூழ்நிலையில் இந்த சுண்டி வர்மத்தில் 1 நிமிடம் தொட்டு அழுத்தத்தை நன்றாக உணரும் போது, இந்த துடிப்பை நன்றாக உணரும் போது இந்த மூக்கிலிருந்து தண்ணீர் வடிவது, மூக்கிலிருந்து சளி அதிகமா உபரியா வெளியேறுவது, மூக்கடைப்பினால சளியினால தூங்க முடியாமல் சிரமப்படுறது, இதெல்லாம் மாறி இயல்பான நிலைக்கு நல்ல தூக்கம் வரும். சளியினால உள்ள பாதிப்புகள்லாம் நல்லாகவே குறையும். ஸோ இந்த சுண்டி வர்மம் சளியினால தூங்க முடியாம இருக்கிறவங்க, சளியினால மூக்குக்குள்ள ஏதாவது ஒரு
தொந்தரவு, தும்மல், சளி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, மூக்கே செவந்து போயிடுச்சு, மூக்கு வந்து ஒரு மாதிரியா மொனமொனன்ட்டே இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் இந்த சூண்டி வர்மத்தை பயன்படுத்தி இந்த பாதிப்புகள்ல இருந்து விடுதலை பெறலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் பட்சி வர்மம். இந்த பட்சி வர்மம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பால வர்மத்துக்கும் சூண்டி வர்மத்துக்கும் இடைப்பட்ட மையப்பகுதி. இந்த பட்சி வர்மம் எங்க இருக்கு அப்படின்னா பாலவர்மம் என்பது இந்த கண்ணாடி திறந்த காலத்துல இருந்து ஒரு விரல் தூரம் கண்ணாடி காலத்துல இருந்து அடுத்த ஒரு விரல் தூரத்துல பாலவர்மம். இந்த பாலவர்மத்துல இருந்து இந்த சூண்டி வர்மத்துக்கு இடைப்பட்ட நடுப்பகுதியில இந்த பட்சி வர்மம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பட்சி வர்மம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஒரு விதமான நாடி துடிப்பு தெரியும். இந்த துடிப்பை ஒரு நிமிஷம் அழுத்தி உணர்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்னொரு தடவை சொல்றேன், பட்சி வர்மம்ங்கிறது இந்த கண்ணாடி காலத்திலிருந்து ஒரு விரல் தூரத்துல பாலவர்மத்துக்கும் இந்த சூண்டி வர்மத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில சென்ட்ரா வர்றதுதான், மைய பகுதியில வர்றதுதான் பட்சி வர்மம். இந்த பட்சி வர்மத்துல நீங்க அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல நாடி துடிப்பை உணரும் போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேசும்போது இந்த உதடு வாய் கோணிக்கிட்டே இருக்கும். ஓகே, வாய் கோணுதல், அப்படிங்கிறது குணமாகும். ஓகே, இந்த உதடு வந்து சில பேருக்கு லேசா கோணியே இருக்கும், சில பேருக்கு பேசும்போது நல்லா கோன்றது தெரியும். இந்த நரம்பு தளர்ச்சி நோயாளிகளுக்கு நல்லாவே இந்த இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வாய் கோணுதல் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து எளிமையாக வெளியே வருவதற்கு மருந்து இல்லாத ஒரு மருத்துவமாக இந்த பட்சி வர்மம் உதவும். ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாம இந்த பேசியல் பெராலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முகவாத நோய், அந்த முகவாத நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு இந்த பட்சி வர்மம் உதவும். அதனால இந்த ஒரு பக்கமா இழுத்துக்கிறது, இந்த பக்கமா இழுத்துக்கிறது, புடிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் பட்சி வர்மத்தை வந்து பயன்படுத்தி ஈஸியா ரிலீஃப் ஆயிடலாம். அதனால பட்சி வர்மத்தை இது போன்ற சூழ்நிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்தி இந்த போன்ற பாதிப்புகளிலிருந்து எளிமையாக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து நல் இருப்பு காலம். இந்த நல் இருப்பு காலம் அப்படிங்கிறது நல் இருப்பு காலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நாக்கினுடைய மையப்பகுதி. இந்த நாக்கினுடைய மையப்பகுதியை நம்ம நாக்கு, இது கண்ணாடி வச்சுதான் நீங்க வந்து பார்த்துக்கணும். கண்ணாடியின் மூலமாக தான் நாக்கினுடைய சென்டர், எப்படி இந்த உள்ளங்கையோட சென்டர் நம்ம டச் பண்றோமோ அது மாதிரி நீங்க கண்ணாடியில பார்த்து கரெக்டா நாக்கினுடைய மையப்பகுதியில ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதுதான் நல் இருப்பு காலம். அந்த நல் இருப்பு காலத்தை நீங்க வந்து டச் பண்றதுனால உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது சொல்வதற்கு நாக்கு ஒத்துழைக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து நரம்பு தளர்ச்சியினுடைய ஒரு பகுதி. சரிங்களா? நல் இருப்பு காலம் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சொல்ல வருவதற்கு அவங்களுடைய நாக்கு என்ன செய்யாது, அந்த ப்ரொனன்சியேஷன் டக்குன்னு வராது. அதனால அந்த டைம் வந்து போனதுக்கு அப்புறம் அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால நிறைய இடங்கள்ல சில விஷயங்கள்ல அவங்களால என்ன செய்ய முடியாது, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி
நிறைய குழந்தைகள் நரம்பு தளர்ச்சி இருக்கிறதே தெரியாது. சில டீச்சர் கேள்வி கேட்கும்போது அந்த பதில் தெரிஞ்சாலும் அந்த பதிலை வந்து சொல்ல முடிய அந்த நேரத்தில் வந்து சொல்ல முடியவில்லை, இந்த ப்ரொனவுன்சியேஷன் வரல அப்படிங்கிறப்போ அது போன்ற பாதிப்புகளை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நாக்கில் ஏற்படும் தடிப்பு, நாக்கு குடறல், இது போன்ற பாதிப்புகளை நீக்குவதற்கு நள்ளிருப்பு காலம் மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த நம்முடைய நாக்கின் நடுப்பகுதியில் ஒரு நிமிஷம் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை அந்த நேரத்தில் சொல்ல முடியாமல், அதாவது நரம்பு தளர்ச்சியின் காரணமாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த நேரத்தில் சொல்ல முடியல, கேள்வி கேட்கும்போது பதில் தெரியும் சொல்ல முடியாது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்ல வரும், அப்போ அந்த டைம் வந்து நமக்கு கொடுக்கப்படாது. அது போன்ற சூழ்நிலையில நள்ளிருப்பு காலம் மிகவும் அந்த மாதிரியான பாதிப்புகளை போக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. நாக்கில் ஏற்படும் தடிப்பு, நாக்கில் ஏற்படும் குளறல், இதையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் குரல் வளத்தையும் ஞாபக சக்தியையும் மிகைப்படுத்தக்கூடியது. அதனால பாட வேண்டும் என்று நினைப்பவர்கள், தங்களுடைய குரல் வளமாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வர்மத்தை பயன்படுத்தலாம். ஞாபக சக்தி இருந்தால்தான் பாடலிலே நாம் வந்து முழுமையாக பாடி அந்த பாட்டை வந்து வெற்றிகரமாக பாடி முடிக்க முடியும். ஸோ அப்போ ஞாபக சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்றால் ஞாபக சக்தி மிகவும் முக்கியம். அது மட்டுமில்லாமல் நாம் என்ன படித்தோமோ அதை வந்து நல்ல பரீட்சையில் எழுதி அந்த கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிறப்ப அந்த ஞாபக சக்தி இருந்தால் நல்லா பதில் எழுதிடலாம். அதனால் இந்த நள்ளிருப்பு காலம் என்பது நாவில் சரஸ்வதி குடியிருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த நள்ளிருப்பு காலத்தை நாம டச் பண்றதுனால சரஸ்வதியுடைய அருள் கிடைக்கும், அதனால ஞாபக சக்தி அதிகமாகும், குரல் வளம் அதிகமாகும் என்பது உண்மை. அதனால படிக்கக்கூடிய குழந்தைகள், ஞாபக சக்தி ரொம்ப குறைவா இருக்கவங்க, சில நேரங்களில் நாக்கில் தடிமாற்றத்தோட பேசக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம சொல்ல வரக்கூடிய விஷயங்களை சொல்லுவதற்கு நாக்கு அந்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்னு திணறவங்க எல்லாம் இந்த நள்ளிருப்பு காலத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுதலை பெறலாம். அடுத்து அமிர்த காலம். இந்த அமிர்த காலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நள்ளிருப்பு காலம் கொஞ்சம் நல்லா வெளியே. நள்ளிருப்பு காலம் நாக்குடைய மையப்பகுதி, அதுல இருந்து 2 விரல் உள்பக்கமா சென்டர்ல இருந்து உள்ள 2 விரல் தள்ள உள்ள இருக்கு அமிர்த காலம். இந்த அமிர்த காலத்தை தொடுவதால் அமிர்த காலத்தை தொடுவதால் இந்த தொண்டை வழியாக சாப்பிடுவது சிரமம் அப்படின்னு ஒரு பாதிப்பு இருக்கு. அப்படி சாப்பிட முடியாதனால மூக்கு வழியா டியூபை போட்டு அது வழியா சாப்பாடை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. தொண்டை வழியா கொஞ்சம் கொடுத்தாலும் உடனே எல்லாம் வாந்தி ஆயிடுது, இல்லை புறையேறிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பு உள்ளவர்கள் இந்த அமிர்த காலத்தை வந்து தினசரி 1 முறை அல்லது 2 முறை தொட்டு தொட்டு அந்த இடத்தின் துடிப்பை உணர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆகாரமானது தொண்டை வழியாகவே தண்ணீர் குடித்தாலும் ஆகாரம் சாப்பிட்டாலும் புறையேறாமல் வாந்தி ஏற்படாமல் அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல் வராமல் இந்த உணவு பாதையை வந்து திருப்பி நல்லபடியாக
மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடியதான் இந்த அமிர்த காலம் என வருமம். ஸோ இந்த அமிர்த காலம் என்பது அது போன்ற பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த அமிர்த காலம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தொடர்றதுனால அந்த சாப்பிட முடியாத நிறைய வயசானவங்க இந்த மாதிரி சிரமப்படுவாங்க. இந்த வயசானவங்களுக்கு நம்ம ஒரு உதவி மாதிரி இந்த அமிர்த காலத்தை தொட்டு அவங்கள செய்யலாம், எளிமையாக குணப்படுத்தலாம். இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தொற்றுக்கணும். அதனால பொறுமையாக வர்ம சிகிச்சையை கையாளுவதால் மிகுந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இது நம்முடைய பிராணசக்தி மூலமாகவே நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் போக்கிக் கொள்ளக்கூடிய முறைதான் வர்ம சிகிச்சை. அதனால இந்த அமிர்த காலத்தை இந்த உணவு சாப்பிட முடியாமல் சிரமப்பட உணவு விழுங்க முடியாமல் கெட்டியான ஆகாரங்கள் சாப்பிட முடியாமல் வயசானவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அமிர்த காலம் மிகவும் உதவியாக இருக்கும். அதனால அமிர்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வர்மம். எல்லா வர்மமுமே மிகவும் முக்கியமானதுதான். அதனால எல்லாத்தையுமே அப்பப்போ குறிப்பெடுத்ததையெல்லாம் அப்பப்போ படித்து பார்த்து தேவையான நேரத்தில் தேவையான புள்ளிகளை பயன்படுத்தி அதனுடைய முழு பலனை அடைய வேண்டும் என்று கொண்டதான் சொல்லிக்கிறேன். அதனால எல்லாருமே இந்த 6 வர்மம், கண்ணாடி காலம், பாலவர்மம், சூண்டி வர்மம், பட்சி வர்மம், நள்ளிருப்பு காலம், அமிர்த காலம் அப்படிங்கிற இந்த 6 வர்மத்தையும் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு இதை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம உணர்ந்தால்தான் அதை மறக்காமல் இருக்க முடியும். நான் அடிக்கடி இந்த இதை பார்த்துட்டே இருந்து பாதிப்பு உள்ளவங்களுக்கு இதை ஒரு சின்ன சிம்பிள் விஷயம் தான், அதனால சொல்லிக் கொடுக்கலாம், தவறில்லை. ஓகே, அதனால பலருக்கும் பயனுண்டு. அதனால சின்ன சின்ன விஷயங்களை அந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது இறைவனுடைய அருளும் கிடைக்கும். அவர்களுக்கு குணமாகறதுனால உண்டாகக்கூடிய அந்த புண்ணியமும் கிடைக்கும். அதனால இந்த வர்மக்கலை மூலமாக பலருடைய பாதிப்புகளை போக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாடி சாஸ்திரம் பாடத்தை நம்ம இந்த திரும்பவும் பார்க்க போறோம். ஏற்கனவே இதை பற்றிய ஒரு அறிமுகம் பார்த்துருந்தோம். அதுல நாடி பார்க்கும்போது ஆள்காட்டி விரலுக்கு நேராக இந்த மேட்டுக்கு கீழே வரக்கூடிய முதல் பள்ளம் வாத பகுதி, அதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த பள்ளம் பித்த பகுதி, அதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த பள்ளம் கவப்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். வாத பகுதி அப்படிங்கிறது தொப்புள் டு உள்ளங்கால் வரை, தொப்புள் முதல் உள்ளங்கால் வரை அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பித்த பகுதி அப்படிங்கிறது தொப்புள்ள இருந்து தொண்டைக்குழி வரைக்கும். பித்த பகுதி அப்படிங்கிறது தொப்புள் முதல் தொண்டைக்குழி வரை. கபப்பகுதிங்கிறது உச்சியிலிருந்து தொண்டைக்குழி வரைக்கும் உள்ள பகுதி கபப்பகுதி. சரியா? இப்ப நாடி அப்படிங்கிறது நம்ம தொட்டோம்னா அது இடத்துல பல்ஸ் தெரியும். இப்ப நமக்கு நாடி வர்ம சாஸ்திரத்தின்படி 72,000 நரம்புகள் நம்முடைய சேர்ந்த தொகுப்பு தான் நம்முடைய உடம்பு. ஸோ 22,000 நரம்புகள் இருக்கு அப்படின்னா 72,000 துடிப்புகள் இருக்கும்.
72,000 நரம்புகளையும் தொட்டு இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அந்த 72,000 அப்படிங்கிறப்ப அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, சித்தர்கள் வந்து உடம்ப 3ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த 72,000 அப்படிங்கிறத 3 அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்றாங்க. அப்பதான் உடம்ப வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அதை வந்து வாத பகுதி, பித்த பகுதி, கப பகுதி 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல வாத பகுதி வந்து தொப்புள்ள இருந்து உள்ளங்கால் வரை, பித்த பகுதி வந்து தொப்புள்ள இருந்து தொண்டை பகுதி வரை, கப பகுதி வந்து தொண்டையில இருந்து உச்சி பகுதி வரை அப்படின்னு உடம்ப வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அந்த 3 பகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த 3 பள்ளங்கள் உதவுது. அதுதான் இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் வந்து அவங்க எப்படி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அதனாலதான் இருக்கிற ஆள்காட்டி விரல். இதற்கு கீழே வரக்கூடிய இந்த மேட்டிலிருந்து வரக்கூடிய முதல் பகுதியும் வாத பகுதி, 2வது பள்ளம் பித்த பகுதி, 3வது பகுதி கப பகுதி. இப்படி 3 பள்ளமும் ஒவ்வொரு பகுதியில் உள்ள உறுப்புகளையும் அங்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம நாடி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. சரியா? போன பாடத்தை வந்து நம்ம வந்து வாத நாடி எப்படி இருக்கும், பித்த நாடி எப்படி இருக்கும், கபநாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாடியை பத்தி நடத்தியிருந்தோம். அதுல வந்து வாத நாடி ஒரே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரே சீராக இருக்கும் என்பது ஒரு பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிராப்பா தண்ணி உழுதுகிட்டே இருக்கு. ஒரே வேகத்துல உழுது, டப் 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 டப்னு ஒரே சீரான வேகத்துல இருக்கிறது வாத நாடி. தேரையர் சித்தர் வந்து வாதத்தில் வாதத்தை கண்டால் வியாதி இல்லையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாத பகுதியில் வாத நாடி தெரிந்தால் அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை. அப்ப அது வந்து ரேரா தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கிறது போன தடவை சொல்லியிருந்தேன். வாத நாடி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பார்க்க முடியும். இப்போ 20 வருஷம் நாடி பார்க்குற அனுபவத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 பேர், அதிகபட்சம் நிறைய அப்படிதான் பார்த்துருக்கோம். அப்ப எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கொலாப்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ வாத நாடியை அவ்வளவு சீக்கிரமாக அனைவராலும் பார்ப்பது அரிது. மற்ற இடங்களில் நோயாக உணர்றோம், அது நம்ம பாடத்துல பார்ப்போம். பித்த நாடி வந்து அலை அலையாக, அலை அலையாக வேகமாக தண்ணி அசையாத தண்ணிக்குள்ள ஒரு கல்லை போட்டோம்னா அந்த தண்ணி வந்து அப்படியே ரவுண்டா அப்படியே போற மாதிரி, அது மாதிரி இப்போ நம்ம ஸ்பீக்கர்லாம் அந்த அலை போற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நாடி நீங்க டச் பண்ணும்போது உங்க கையில பரக்கூடிய அந்த நாடியோட உங்க விரல்ல டச் ஆகக்கூடிய அந்த பல்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு பித்த நாடி. ஓகே, நீங்க டச் போது ஒரே சீராக டப் 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 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வாத நாடி. ஓகே, கபநாடி அப்படிங்கிறது துள்ளுதல், கொதித்தல், கவுதல், வெகிதல், அதாவது துள்ளுதல், ஒரு தவளை ஜம்ப் பண்ற மாதிரி ஜம்ப் பண்றது, பள்ளி வால் அருந்ததை போல துள்ளுறது. ஓகே, நெகிழ்தல், இப்படி ஆடுறது, முணுமுணுத்தல், அதாவது
நம்ம எப்படி இந்த நெய்யை தொட்டோம்னா குருணையா இருக்கு இல்லையா, மணல் மணலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணல் மணலா இருக்கிறது, இதெல்லாம் வந்து கபநாடி வந்து தொட்டு பார்க்கும்போது உங்க விரல்ல அந்த ஃபீலிங்ஸ் இப்படி இருந்ததுன்னா அது வந்து கபநாடி. இல்ல வேக வேகமா இருக்கு, இப்படி அலையலையா இருக்குன்னா அது வந்து பித்தநாடி. ஒரே சீரா இருக்குன்னா அது வந்து கபநாடி. இந்த 3 நாடிகளும் வாத பகுதியிலையும் வரலாம், பித்த பகுதியிலையும் வரலாம், கப பகுதியிலையும் வரலாம். ஓகே, எந்த பகுதியில வருதோ அதை பொறுத்து அந்தந்த பாதிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாத நாடி, பித்த நாடி, கபநாடி, முதல்ல இந்த 3ஐயும் தனித்தனியா கண்டுபிடிக்க கத்துக்கணும். ஸோ இந்த பள்ளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் பள்ளத்துல வேக வேகமா இருக்கா, அலை இயக்கம் போல, இல்ல இந்த ஜம்ப் பண்றது இருக்கா, ஜம்ப் பண்றது இருந்தா கபநாடி, வேக வேகமா இருந்தா பித்தநாடி, டப் டப்னு ஒரே சீரா இருந்துச்சுன்னா வாதநாடி, ஒரே சீரா இருக்குன்னா மாறாது, ஒரே ஃப்ளோ மாறாது. பித்தநாடிங்கிறது வேக வேகமா இருக்கும், அலை இலையா போகும். கபநாடிங்கிறது ஜம்ப் பண்றது, துள்ளுறது, அந்த மாதிரிதான் துள்ளும். வாத நாடிங்கிறது இந்த மாதிரிதான் துள்ளாகும். அது மாதிரி பித்த பாகத்திலேயே நீங்க கை வச்சு பித்த நாடி இருக்கு, கபநாடி இருக்கு அப்படிங்கிறது இவ்வளவு மாத்திரையாலதான் கண்டுபிடிக்கணும். முதல்ல நாடியை வந்து நீங்க தொட்டு உணர்ந்தாதான் அடுத்து மாத்திரையால கண்டுபிடிக்கணும். அதான் கபபாகத்தை தொட்டு பார்த்து கபநாடி இருக்கு, பித்த நாடி இருக்காது, கபநாடி மட்டும்தான் இருக்கா. ஓகே, அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ஷீட்ல இருந்து பாத பகுதி என்ன நாடி உங்களுக்கு தெரிஞ்சு, பித்த நாடி தெரிஞ்சா பித்த நாடி, கபநாடி தெரிஞ்சா கபநாடி, பித்த பகுதி கபநாடி தெரிஞ்சா கபநாடி, பித்தநாடி தெரிஞ்சா பித்தநாடி. இந்த மாதிரி கபப்பகுதி, கபப்பகுதியில கபநாடி தெரிஞ்சுன்னா கபநாடி, பித்தநாடி தெரிஞ்சுன்னா பித்தநாடி தெரிஞ்சுன்னு எழுதலாம். தெரியலைன்னா பித்தநாடி தெரியலைன்னா எழுத வேண்டாம், தெரிஞ்சத நாடி மட்டும் எழுதணும். கபநாடி மட்டும்தான் தெரிஞ்சுன்னா கபநாடி மட்டும் தெரிஞ்சுன்னு எழுதணும். ஓகே, இந்த மாதிரி சும்மா ஒரு வெப்சைட்ல நீங்க படித்ததை பழக்கமாக்கிக்கணும். ஓகே, இப்ப நீங்க பார்க்குற அந்த நாடி அப்படிங்கிறது, அதாவது தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த நாடி வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியாது. ஓகே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ நீங்க இந்த நாடி நீங்க வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினசரி ஒரு தடவை இந்த வெப்சைட்ல, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லாட்டினாலும் நீங்க வந்து என்ன செய்யணும், பித்தநாடி தெரிஞ்சுக்கணும், கபநாடி தெரிஞ்சுக்கணும், பித்தநாடி தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படின்னு இப்ப எழுதிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால அந்த நாடியை என்ன செய்ய முடியும், நல்லா உணர முடியும். ஓகே, முதல்ல என்ன நாடி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும். மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லும்போது மாத்திரை அளவு சொல்லும்போது எந்த அளவு அப்படிங்கிறது அதாவது நீங்க டச் பண்ணும்போது உங்க கையில பல்ஸ் தெரியுது, அந்த நாடியோட அளவு ஒரு எல்லளவு தான் அங்க உங்க விரல்ல வந்து டச் பண்ணிருக்கு. அதாவது என்ன நாடி டச் பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க. அது என்ன மாத்திரை அளவு, ஒரு எல்லளவு இருந்தால் கால் மாத்திரை. ஓகே, எல்லை விட கொஞ்சம் பெருசு, உளுந்தளவு இருக்கு அப்படின்னா அரை மாத்திரை.
அப்ப நீங்க நாடி பார்க்கும்போது இந்த பள்ளத்துக்கு கீழே வரக்கூடிய முதல் பள்ளத்துல விரல் வைக்கும்போது அது ஒரு எள்ளளவு தெரியுது அப்படின்னா அது கால் மாத்திரை. அது ஒரு உளுந்தளவு தெரியுது, எள்ளை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா அது அரை மாத்திரை. அதுவே உளுந்த விட இன்னும் கொஞ்சம் பெருசா பெரிய மிளகளவு அப்படின்னா ஒரு டச் பண்ணும்போது என்ன நாடி அப்படிங்கிறத கவனிக்கணும். பித்த நாடினா வேகமா இருக்கும், அலை இயக்கமா இருக்கும், அலையலையா பரவும். அப்ப அது அந்த அலை இயக்கத்தை எள்ளளவு தெரியுதா, உளுந்தளவு தெரியுதா, மிளகளவு தெரியுதா? மிளகளவு தெரியுதுன்னா ஒரு மாத்திரை, உளுந்தளவு தெரிஞ்சுன்னா அரை மாத்திரை, எள்ளளவு தெரிஞ்சுன்னா கால் மாத்திரை. உங்க விரல்ல டச் ஆகிறத உணர்றதுல தான் இருக்கு. நாடி பார்க்கும்போது நீங்கள் இந்த பகுதியில உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நாடியை உங்களால புதுசா புரிஞ்சுக்க முடியும். அது தெரியல வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து நெல்லளவு. பெரிய மிளகாய் விட பெருசா இருக்குது. நெல்லளவு அப்படிங்கிறது ஒன்றாம். நெல்லளவு அப்படிங்கிறது 1.5 மாத்திரை. அப்ப மிளகை விட பெரிதாக இருக்கிறது. ஓகே, அப்ப நீங்க டச் பண்ணும்போது என்ன நாடி? பித்த நாடி இருக்கு. பித்த நாடி மிளகளவு இருக்கு அப்படின்னா ஒரு மாத்திரை. மிளகளோட கொஞ்சம் பெருசா இருக்குன்னா 1.5 மாத்திரை. நீங்க எப்படி இந்த ரஃப் ஷீட் வாதம், பித்தம், கபம் போட்டு என்ன நாடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எழுதுகிறோ அதே மாதிரி மாத்திரை அளவு. பித்த நாடி ஒரு மாத்திரை, கபநாடி அரை மாத்திரை இருந்துச்சு. பித்தத்துல கபநாடி அரை மாத்திரை இருந்துச்சு, பித்த நாடி ஒரு மாத்திரை இருந்துச்சு. கபத்துல கபநாடி கால் மாத்திரை இருந்துச்சு, இதெல்லாம் அரை மாத்திரை இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நாடியை கண்டுபிடித்து எழுதியதை போல மாத்திரை அளவையும் கண்டுபிடிச்சு தினசரி ஒரு தடவையோ 2 தடவையோ எழுதணும். அது உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டினாலும் தினசரி இந்த மாதிரி பழகிட்டு வந்தாதான் உங்களால் நாடியை உணர முடியும். நாடியில அந்த மாத்திரையுடைய அளவுகளை நன்றாக மனதிற்குள் கொண்டு வர முடியும். ஸோ தினசரி இதை ஒரு பயிற்சியாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும் செய்யணும். செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தரும். நீ அதுவானா அதுவே உனக்கு சொல்லும் அப்படின்ற பழமொழி போல நீங்க நாடியை எவ்வளவுக்கு எவ்வளவு, நாடினா விரும்புதுன்னு அர்த்தம், விரும்பி அதுக்குள்ள வரீங்களோ அப்பதான் நாடி சாஸ்திரம் உங்களுக்கு கை கூடி வரும். அடுத்து சம்பாபூர்ணம். நெல்லை விட கொஞ்சம் பெருசு, 2 மாதம். ஓகே, இதே மாத்திரை அளவுகள் 2 மாத்திரை வரைக்கும் இருக்கு. நீங்க நாடி பார்க்கும்போது முதல்ல என்ன நாடி அப்படிங்கிறது அலையலையா இருக்கா, துள்ளுதா, துடிக்குதா, தப்புதா, நெகிழுதா, மணல் மணலா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அந்த மணல் மணலா இருக்கிற அளவு எவ்வளவு இருக்கு, உளுந்தளவு இருக்கா, மிளகாளவு இருக்கா, நெல்லளவு இருக்கா, சம்பா கோதுமை அளவு இருக்கா. சம்பா கோதுமை அளவு இருந்தா 2 மாத்திரை. இப்படி மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, சரியா? இப்படி நீங்க இந்த வாத பகுதியில தொடும்போது என்ன நாடி, என்ன மாத்திரை அளவு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்க. ஓகே, இதுல திசை பார்ப்பதோ என்பது இருக்கு. நாடியினுடைய திசை பார்க்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சரியா? ஏற்கனவே சொல்லிருக்கோம்.
இப்போ நாடி பார்க்குறீங்க, அது என்ன நாடின்னு கண்டுபிடிக்கணும், அது என்ன மாத்திரை அளவுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாத பகுதியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு, பித்த பகுதியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு, கப பகுதியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாத பகுதியில் தொப்புளுக்கு கீழே அப்படின்னு வரும் பொழுது வாத பகுதியில் காணப்படும் உறுப்பு. பெருங்குடல், கால், இடுப்பு பகுதி, இனப்புரி பகுதி, பாதம், ஆசனவாய், பெருங்குடலோட கடைசி பகுதி தான் ஆசனவாய். ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் வந்து வாத பகுதியில் இருக்கு. பித்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறது பித்த பகுதியில் உள்ள உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது தொப்புல இருந்து தொண்டக்குடி வரைக்கும் உள்ள பகுதியில் உள்ள உறுப்புகள் சிறுகுடல், இரைப்பை, கணையம், அந்நியர், கல்லீரல், பித்தப்பை, நுரையீரல், ஓகே, உதரவிதானம், இதயம், இந்த பகுதிகள் எல்லாம், இந்த உறுப்புகள் எல்லாம் பித்த பாகத்துல இருக்கு. ஓகே, அது மாதிரி இது ஞாபகம் இருக்கணும். எந்த நாடு எப்படி இருக்குங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. கப பகுதியில் காணப்படும் கப பகுதியில் காணப்படும் உறுப்புகள்ங்கிறப்போ தொண்டைக்குழி டு உச்சிக்குழி, மூளை, மூளையிலேயே பெருமூளை, சிறுமூளை, முகுளம் இதெல்லாம் வரும். அப்புறம் கழுத்து பகுதி, ஓகே, அப்புறம் இந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் வந்துடுது. ஓகேவா, தைராய்டு சுரப்பி இருக்கு கழுத்து பகுதியில. இதெல்லாம் வந்து கப பகுதியில் காணப்படும். அப்போ இதுல வந்து நம்ம வாத பகுதி, பித்த பகுதி ரெண்டும் இணையக்கூடிய பகுதியில் வரக்கூடிய உறுப்புகள் இருக்கு. வாதமும் பித்த இணைப்பு பகுதியில்
காணக்கூடிய வாத பித்த இணைவு பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். ஓகே, சிறுநீர் பை கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாலும் சிறுநீர் பையும் வாத பித்த இணைவு பகுதி. சிறுநீரகம், சிறுநீர் பை. ஓகே, வாத பித்த இணைவு பகுதியில காணப்படுகிறது. பெண்களுக்கு வந்து ஓவரிஸ், சூழ்பை, அண்டம், ஓவரிஸ் என்று வாத பித்த இணைவு பகுதியில். ஆண்களுக்கு விதை பகுதி வந்துடுது, வாத பகுதியிலே வந்து. பெண்களுக்கு வந்து உள்ள இருக்கு, அது வந்து வாத பித்த இணைவு பகுதியில ஓவரிஸ் வருது, அண்டம். ஓகே, இது வாத பித்த இணைவு பகுதியில் வருது. அது மாதிரி கப பித்த இணைவு பகுதியில இந்த சுவாச மூச்சு குழாய் வரும். ஓகே, கப பித்த இணைவு பகுதியில மூச்சு குழாய், தொண்டை பகுதி, கப பித்த இணைவு பகுதி. கப பித்த இணைவு பகுதியில தொண்டை பகுதி. ஓகே, இப்போ எந்தெந்த பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு? வாத பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு, பித்த பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு, கப பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு, வாத பித்த இணைவு பகுதியில என்ன உறுப்பு இருக்கு, கப பித்த இணைவு பகுதியில என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல நீங்க நாடி பார்க்கும்போது என்ன நாடின்றத பார்க்குறீங்க, அடுத்து என்ன மாத்திரை அளவுங்கிறத பார்க்குறீங்க இல்லையா? இப்ப இந்த நாடி வந்து எந்த இடத்துல இருக்கு, நாடியினுடைய திசை பார்க்கணும். அதாவது நீங்க இங்க டச் பண்றப்போ இந்த நாடி வந்து சென்டர்ல இருக்கிறது, இல்ல மேல கட்டவருடைய நோக்கி அங்கு மேல போறது, இல்ல கீழே இப்படி போறது. மேல போறது வலது, கீழே இருந்தால் இடது, சென்டர்ல இருந்தா நடுபாகத்தில் உள்ள உறுப்புகளை குறிப்பிடும். ஓகே, டச் பண்ணும்போது மேல போனா வலது, கீழே வந்தா இடது, தொடர இடத்துல சென்டர்லயே அந்த இடம் நாடி தெரியுது அப்படின்னா அது வந்து நடுபாகத்தில் வரக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறது. அப்ப என்னன்னா வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம். சிறுநீர் பைங்கிறப்ப சென்டர்ல வருது, ஹார்ட்னா சென்டர்ல வருது. ஓகே, அப்ப சிறுகுடல்லையே கணையம் வந்து லெஃப்ட் சைடு வருது, மண்ணீரல் வந்து இடது பக்கம் வருது, கல்லீரல் பித்தப்பை வந்து வலது பக்கம் வருது. ஓகேவா? உணவு குழல் வந்து பித்த பாகத்துல சென்டர் மைய பகுதியில உணவு குழல், வலது நுரையீரல், இடது நுரையீரல். இப்படியெல்லாம் நீங்க நாடி பார்க்கும்போது எந்த பகுதியில பாதிப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாடி நின்று இயங்கக்கூடிய திசையை நீங்கள் அறிய வேண்டும். இப்ப நீங்க நாடி என்னன்னு பார்க்கணும், நம்பர் 1. அடுத்து என்ன மாத்திரை அளவுங்கிறது பார்க்கணும். அடுத்து என்ன திசை, எந்த ஆங்கிள் அந்த நாடி வந்து இப்ப இருக்கு. இப்ப இங்க தொடும்போது சென்டர்ல இருக்கா, இல்ல மேல் நோக்கி போயிருக்கா, இல்ல கீழ் நோக்கி இருக்கா அப்படிங்கிறத நீங்க டச் பண்ணீங்கன்னா தான் தெரியும். சென்டர்னா கரெக்டா சென்டர்லயே இருக்கும், மேல் நோக்கினா மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கினா கீழ் நோக்கி வரும். ஸோ அந்த மேல் நோக்கிங்கிறது வலதை குறிக்கிறது, கீழ் நோக்கிங்கிறது இடதை குறிக்கிறது, சென்டருங்கிறது நடுப்பகுதியில் உள்ள உறுப்புகளை குறிக்கிறது. ஸோ நாடி பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து என்ன செய்யணும், அதுக்குள்ள ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஒன்று நாடி என்ன நாடின்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன மாத்திரை அளவுன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த பொசிஷன்
ரைட் சைடில் உள்ள ஆர்கன்ஸ்ல பாதிப்பா, லெஃப்ட் சைடில் உள்ள ஆர்கன்ஸ்ல பாதிப்பா, இல்லை சென்டரில் உள்ள ஆர்கன்ஸ்ல பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது, அது என்ன பாதிப்பு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் தெளிவா அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது, இப்போ என்ன நாடி, என்ன மாத்திரை அளவு, அது எந்த பொசிஷன்ல இருக்கு, மேலன்னா வலது, கீழன்னா இடது, சென்டர்னா நடுவு. ஓகே, இப்போ நீங்க இதை ஒரு பயிற்சியாக நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வகுப்புல வலது பக்கம் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள், இடது பக்கம் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடி வந்தா என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா நாடி சாஸ்திரம் அப்படிங்கிற பாடத்துக்குள்ள போக போறோம். அதனால நீங்க இந்த நாடி சாஸ்திரம் அப்படிங்கிற பாடத்தோடு இணைந்து வந்தீர்கள்னா, அதாவது ஒருமுகப்பட்டீர்கள்னா, இது ஒரு பயிற்சி மாதிரி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் இந்த நாடி, இந்த மாத்திரை அளவு, இந்த திசை, இதை பத்தின விளக்கங்கள் தெரியாதுனாலும் இதை ஒரு பயிற்சியாக தினசரி ஒரு முறை நீங்க சும்மா எழுதி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடுத்த வகுப்பு நீங்க பார்க்கும்போது ஈஸியா நீங்க நாடி பயிற்சி, நாடி பார்த்து இந்த பிரச்சனை இருக்கு இல்லை அப்படின்னு உங்களால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதுக்கு நீங்க இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ அடுத்த வகுப்புல நம்ம இந்த வலது பக்கம் இருந்தா இடது பக்கம் இருந்தா என்ன பாதிப்பு, இந்த நாடி எந்த இடத்தில் மாறி இருந்தால் என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் விளக்கமா பார்ப்போம். சரிங்களா? அடுத்த வகுப்பு இன்னும் உங்களுக்கு இன்னும் வேகமாக இருக்கும். நாடி சாஸ்திரம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள போற மாதிரி இருக்கும். அதனால இதை ஒரு பயிற்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்த வகுப்பு 2வது சனிக்கிழமை பார்ப்போம். நேரடி வகுப்பு.